ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 hinged parabolic arch வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். A 3 hinged parabolic arch is subjected to an UDL of 20 kN per meter for the left half portion. Find support reaction and inclination of the resultant reaction with respect to horizontal. Find the bending moment, radial shear, normal thrust at 5 meter from the left hand side. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 hinged parabolic arch. இதில் வந்து எங்கே இருக்குன்னா யூடிஎல் வந்து 20 kN per meter எங்கே இருக்குன்னா லெஃப்ட் ஹாஃப் போர்ஷனில் இருக்குது. இதில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு இன்க்ளினேஷன் அதாவது தீட்டா கண்டுபிடிக்கணும், அடுத்தது பெண்டிங் மொமெண்ட், ரேடியல் ஷியர், நார்மல் த்ரஸ்ட் அட் 5 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். டோட்டல் ஸ்பேன் வந்து 16 மீட்டர். ஸோ அட் 5 மீட்டரில் தான் நீங்கள் வந்து எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஹாஃப் போர்ஷன் அதாவது 8 மீட்டர் வந்து உங்களுக்கு யூடிஎல் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஸோ விஏ விபின்றது ரியாக்ஷன் அட் ஸோ ஆர்ஏ ஆர்பின்றது என்னென்னா ரியாக்ஷன் அட் ஏ அண்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு சிக்மா எம்ஏ மொமெண்ட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு விபி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மொமெண்ட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0னா இங்கேருந்து எடுக்கணும் அப்படி தானே, மைனஸ் விபி இன்ட்டு டோட்டல் ஸ்பேன் வந்து 16 மீட்டர் ப்ளஸ் 20 kN per meter இது லோடு 20 இன்ட்டு 8 இன்ட்டு 8/2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விபி வேல்யூ கிடச்சிடும். விபி வந்து 40 kN. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கிறோன்னா சிக்மா எம்பி இஸ் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி விஏ கண்டுபிடிக்கிறோம், சப்போர்ட் ரியாக்ஷன் அட் ஏ. ஸோ விஏ இன்ட்டு 16 மைனஸ், ஸோ இந்த லோடு வந்து இங்கே ஆக்ட் ஆகுது, மைனஸ் 20 இன்ட்டு 8 இன்ட்டு 4 + 8. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இஏ கிடச்சிடும். பிஏ வந்து 120 kN. அடுத்தது சிக்மா எம்சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 3 பாயிண்ட் இருக்குது, ஏ பி சி. ஸோ சிக்மா எம்சி இஸ் ஈக்குவல் டு 0னா விஏ இன்ட்டு 8 மைனஸ் லோடு வந்து 20 இன்ட்டு ஸ்பேன் ஹாஃப் த ஸ்பேன் வந்து 8 இன்ட்டு 8/2 மைனஸ் ஹெச் இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் இன்ட்டு 5. ஸோ இந்த சைடு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹரிசான்டல் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதில் வந்து விஏ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 120. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச் வேல்யூ வந்து 64 kN கிடைக்கும். ஸோ அடுத்தது ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வந்துன்னா √(h² + VA²). ஸோ டேரெக்டாக இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், உங்களுக்கு ஆர்ஏ கிடச்சிரும். ஆர்பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? √(VB² + H²). ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பி கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ tan θ1 இஸ் ஈக்குவல் டு இருக்கா VA/H. tan θ1 இஸ் ஈக்குவல் டு VA/H. அப்போ VA உங்களுக்கு தெரியும், ஹெச் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இது வரும். ஸோ ஆங்கிள் கிடச்சிரும். அடுத்து tan θ2 வந்து VB/H. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு θ2 இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் கிடச்சிரும். ஸோ θ2 வந்து 32 டிகிரி. அடுத்து ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த பெண்டிங் மொமெண்ட். ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க அட் 5 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ எக்ஸ் வந்து என்னென்னா 5 மீட்டர், ஆர் வந்து 5 மீட்டர், எல் டோட்டல் ஸ்பேன் வந்து 16 மீட்டர். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, 4r/L² எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் வந்து டேரெக்டாக இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் 4.3 மீட்டர். ஸோ பெண்டிங் மொமெண்ட் வந்து அட் 5 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா விஏ இன்ட்டு 5. ஸோ இதுதான் உங்களுக்கு 5 மீட்டர், அதான் விஏ இன்ட்டு 5. ஸோ இதுதான் நம்ம எழுதியிருக்கோம் அட் 5 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் மைனஸ் லோட் இருக்கா 20 இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 5 இன்ட்டு 5/2 மைனஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஹெச் இன்ட்டு ஒய்1 வந்து 4.3 மீட்டர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் கிடச்சிடும் 74.8 kN மீட்டர். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியல் ஷியர் அண்ட் நார்மல் த்ரஸ்ட். ஸோ உங்களுக்கு அட் 5 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் விஎக்ஸ் தெரியும், விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் 20, அதாவது 5 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் சைடு தான் கொடுத்துருக்காங்க. 20 வந்து உங்களுக்கு லோடு 20 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 kN கிடச்சிரும். ஹெச் ஆல்ரெடி 64 kN கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் உங்களுக்கு தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா dy/dx இஸ் ஈக்குவல் டு 4r/L² L - 2x.
ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான் RLX. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா dy/dx அதாவது தீட்டா வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும் 26 டிகிரி 51 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு நார்மல் த்ரஸ்ட் ரேடியல் ஷியர் இருக்கா, ஃபார்முலா தெரியும். n is equal to Vx sin theta plus h cos theta. Px நம்மளுக்கு தெரியும், இங்கே இருக்குது 20, sin theta வந்து இங்கே இருக்குது ப்ளஸ் h ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் 64 cos theta. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா n வந்து 66.13 கிலோமீட்டர் கிடச்சிரும். ரேடியல் ஷியர் ஃபார்முலா Vx cos theta minus h sin theta. ஸோ Vx இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம், cos இங்கே theta இங்கே இருக்குது minus 64 sin 26 டிகிரி 51 மினிட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேடியல் ஷியர் வந்து minus 11.06 கிலோமீட்டர் கிடச்சிரும். That's all. Thank you for watching. If you like this video, subscribe our channel.